சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட உள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகள். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் அஜய் இணைந்திருக்கிறார். அஜய், முழுமையான விவரம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஆரியபுரம் சாய்பாபா கோவிலில் அங்கிருந்து தன்னுடைய வேட்புமனு பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று அனைவருக்கும் வாக்கு சேகரித்தவாறு தற்பொழுது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ஓ விஜயலட்சுமியிடம் தன்னுடைய வேட்புமனுவை இப்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். சாய்பாபா கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் சேர்ந்து பொதுமக்களிடம் கொட்டும் மழையில் வாக்கு சேகரித்தவாறு பிரச்சார வாகனத்திலே வந்தார். அங்கு வெளியில் தன்னுடைய பிரச்சாரத்தை எல்லாம் முடித்துக்கொண்டு உள்ளே சென்று விஜயலட்சுமியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரையில் திமுக சார்பில் மயிலை தா வேலு, அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கடரமணன், அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அருண் உள்ளிட்டோர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ஓவிடம் தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்.